அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ராசிபாஸில் வந்து நாங்கள் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் படிச்சாவே மினிமம் வந்து 90 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மதியம் நடக்கக்கூடிய தேர்வு வந்து ராசிபாஸா பேப்பர் வந்து 2 கிஷி ஏ கஹானிக்கா சாராம்ச லிக்கியே. கஹானி அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஸ்டோரிஸ் கதை பகுதியில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 3 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த 3ல் வந்து ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதினா போதும். மார்க் வந்து 10 மார்க்ஸு. கிஷி ஏக்கு மகான் வியக்கத்திக்கு ஜீவனி கா சாராம்ச லிக்கியே. அப்போ வந்து லீடர்ஸை பற்றி, தலைவர்கள் பற்றி இங்கே வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. இதை வந்து 4 பார்த்துக்கிறோம். 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ தான். இங்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் வந்து லால் பகதூர் சாஸ்திரி, ராஜகோபாலாச்சாரி, இந்த 3மே நல்லா தரவாக படிச்சுங்க. 3ல் கண்டிப்பாக 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க் வந்து 10 மார்க்ஸ். இனி 1 மட்டும் எழுதினா போதும். கிசி ஏக்கு விஷய பர் நிபந்து லிக்கியே. நிபந்து அப்படின்னா வந்து ஜென்ரலிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்ரீ சிக்ஷா பிரம்மன் வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் தரவாக படிச்சுங்க. இனி வந்து 1 மட்டும் எழுதினா போதும். மார்க் வந்து 10 மார்க்கு. 4th रोमनिல் கின்ஹி தீன் கா பின்ன பின்ன அர்த்தோமி வாக்கியமி பிரயோகு கீஜே. இந்த வார்த்தையில் வந்து இங்கே தீர் அப்படின்னா வந்து வீரனை குறிக்கும். இந்த இடத்துல அந்த மாதிரி 2 வாக்கியத்தில் வந்து இதுக்கு மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ கல் அப்படிங்கும்போது நேற்றுக்கு கல் சொல்லலாம், நாளைக்கு கல் சொல்லலாம். அப்போ வந்து அந்த மாதிரி வந்து 2 வாக்கியமாக எழுதணும். இதுக்கு வந்து மார்க் வந்து ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. மொத்தம் 6 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இங்கே தீன் கா பின்னன்னு கொடுத்துருக்காங்க. 3 மட்டும் எழுதினா போதும். மொத்தம் டோட்டலாக 6 மார்க்கு. ஃபிஃப்த் रोमनिல் சாமா நார்த்தி சப்த லிக்கியே அப்படின்றாங்க. இங்கே வந்து சமுத்திர அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஹிந்திலேயே அதுக்கு வந்து மீனிங் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து சாமானார்த்தின்ட்டு அது மீனிங்ஸ் எழுதுறது தான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து வச்சன் பத்திலியே. வச்சன் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரலாக வந்து சிங்குலராக இருக்குது, நீங்கள் ப்ளூரலாக வந்து மாற்றுங்க அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அது சாய்ஸ் எதுவுமே கிடையாது. மொத்தம் வந்து 6 கொடுத்துருக்காங்க. 6மே எழுது. ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. லிங்க்கு பத்திலியே. லிங்க்குங்கும்போது ஜெண்டரை ஆண்பால் வந்து பெண்பாலாக மாற்றுக அப்படிங்கும்போது ஷகா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 6மே எழுதணும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. கின்கின் தீன் வாக்கியம் கா வாட்சிய பத்திலியே. வாட்சிய பத்திலேன்னு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸை மாற்ற சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 3 மட்டும் எழுது. தீன் கொடுத்துருக்காங்க. 3 வாக்கியங்கள் மட்டும் நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. இந்த கிராமர் பாட்டு ஃபுல்லாக எல்லாமே நான் வீடியோஸில் எல்லாம் போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. சூச்சனா கே அனுசார் பத்திலியே. அப்போ வந்து இங்கே சென்டென்ஸ் கொடுத்துருவோம். கீழே வந்து கொஷின் என்ன கொடுத்துருவாங்க வந்து இங்கே வந்து பியாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பியாசா அப்படின்ற மாதிரி இந்த வேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் வந்து கொண்டு வரணும். அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒன்றுக்கு வந்து 2.5 மார்க்ஸு. टेंथ रोमनिல் किन दो लोगोगित कहावतों का समझाए. அப்படி ககாவத்து அப்படின்னா ப்ராவர்பு. இப்போ தமிழ் வந்து பழமொழிகள்னு சொல்லுவாங்க. இப்போ ஹிந்தியில் இதை கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் வந்து 5 இருக்குது. ஏதாவது வந்து 2 மட்டும் எழுதினா போதும். இதுக்கு மார்க் வந்து ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. 11th रोमनिல் பிராந்திய பாஷாமி அனுவாத் கீஜே. இப்போ ஹிந்திலையும் இங்கே கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா கொஷின் டைப்பில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் இதை படித்து பார்த்து நீங்கள் தமிழில் இல்லைன்னா ஆங்கில மொழியில் இந்த பேராகிராஃப் வந்து என்ன கொடுத்து வந்து மொழியாக்கணும். அதுதான் வந்து அனுவாத்துன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மார்க் இந்த பேராகிராஃப் வந்து 5 மார்க்ஸு. கீழே ஆன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒன்றுக்கும் 5 கொடுத்துருக்காங்க. 5 நீங்கள் வந்து தமிழில் எழுத ஆங்கிலத்தில் எழுதலாம். இதுக்கு வந்து மார்க் ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்ஸு. இதுக்கு மொத்தம் டோட்டலாக 5 மார்க்ஸு.
இதில் லாஸ்ட் ரோமனில் ஹிந்தி அனுவாத் கீஜியே. இப்போ இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்களா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, அடுத்தது வந்து தமிழ் மொழியில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இங்கிலீஷில் படித்து பார்த்து எழுதினாலும் சரி, தமிழில் படித்து பார்த்தாலும் வந்து ஹிந்தி மொழியில் வந்து மொழியாக்கம் பண்ண சொல்லி ஹிந்தியில் தான் அந்த பேராகிராஃபாக கொண்டு வர சொல்லி. இப்போ ஒரு நாள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒன்று ஏக் தின் அப்படின்ற மாதிரி நம்ம ஹிந்தியில் வந்து நம்ம ரைட் பண்ணணும். இந்த படித்து பார்த்தோன்னா இதுக்கு மார்க் வந்து 15 மார்க்ஸ் இதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு வரோம். நன்றி, தன்யவாத்.